நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் மீரா கிட்ட வர போகணும். ரன்வி, உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல? அது மீரா எனக்கு பிறந்த பொண்ணு இல்லைன்னு. அவ இன்னைக்கு அந்த 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க மீராவுடைய தாத்தா பாட்டி. மீராவோட தாத்தா பாட்டியா? அப்படின்னா மீராவோட அம்மாக்கு அம்மா அப்பாவா? இவங்க அம்மா மீராவோட தாத்தா பாட்டி எனக்கும் தாத்தா பாட்டி ஆவாங்கல்ல? இல்ல, அவங்க உனக்கு தாத்தா பாட்டியும் இல்ல, அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, மீராவோட தாத்தா பாட்டி மீராவை பார்க்க வந்திருக்காங்களா? அம்மா, ஒருவேளை மீரா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவளோட உண்மையான அம்மா இல்லைன்னு? ஒருவேளை மீராக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னமா ஆகும்? பெரிய குழப்பம் உண்டாடுமே. நான் மீராக்கு என்னமா சொல்லுவேன்? அம்மா, நீங்களே சொல்லிடுங்க. மீராக்கு எதுவுமே சொல்லாம இங்கிருந்து கிளம்பி போக சொல்லி. சரியா? நீங்க சொல்லிடுவீங்கல்ல? சொல்லுங்கம்மா, சொல்லுவீங்கல்ல? ரன்வீர், ரன்வீர், மீராவுடைய தாத்தா பாட்டி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. என்ன? கூட்டிட்டு போகவா? எங்க கூட்டிட்டு போக? ரன்வீர், இத பாரு, நாம எல்லாருமே மீரா மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் உண்மை இதுதானே. நம்மள யாருமே ஒருத்தர் கூட அவளுக்கு ரத்த சம்பந்தம் இல்லையே. அவளுக்கு ரத்த சம்பந்தம் அவங்க கூட தான் இருக்கு. அவங்க தான் அவளுடைய தாத்தா பாட்டி. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவ. அதனாலதான் அவங்க மீராவை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்காங்க நிரந்தரமா. என்னம்மா, அவங்க அப்படியே மீரா கூட்டிட்டு போக முடியும்? மீரா என்னோட தங்கச்சி, அவ எங்கேயும் போக மாட்டா. இல்ல, அவங்க மீராவை கூட்டிட்டு போக மாட்டாங்க. எங்க அவங்க? நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். வேணா ரன்வீர், சொன்ன கேளு. நில்லு ரன்வீர், நீ என்ன நினைக்கிற? நாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அவங்க கிட்ட பேச நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல. அம்மா, அது எப்படி ஒத்துக்கல? நீங்க எப்படி சரின்னு சொன்னீங்க? நீங்க முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானம்மா? நீங்க எப்படி? புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நீங்க தான் சொல்லிருப்பீங்க மீராவை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லி. அப்புறம் எப்படியோ உங்களுக்கு என் மீராவை பிடிக்காதுல்ல, அதனாலதான் நீங்க அப்படி சொல்லிருப்பீங்க இல்ல? ரன்வீர், ரன்வீர், நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க மீராவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் நான் தான் அவங்க கிட்ட பேசினேன். அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க சம்மதிக்கவே இல்லை. அவங்க இந்த விஷயத்துல கோர்ட்டுக்கு போக கூட தயாரா இருந்தாங்க. அப்புறம் பஞ்சாயத்துல தான் இந்த முடிவு பண்ணாங்க. மீராவை பஞ்சாயத்து யாரு? மீரா என்னோட தங்கச்சி. அவங்களால என் தங்கச்சி எங்க கூட்டிட்டு போக முடியாது. நான் இப்பயே நாட்டாம மாமா கிட்ட போய் பேசுறேன். அவர் நான் சொன்னா கேட்பாரு. வேணா பாருங்க. ரன்வீர், ரன்வீர் நில்லு. ரன்வீர்,